365 நாட்கள் பைபிள் சவாலின் 48வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் எண்ணாகமம் 25 முதல் 27 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவன் பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். பாவத்திற்கு எதிராக அவரது நீதியை வெளிப்படுத்துகிறார். மேலும் தனது வாக்குத்தத்தத்தின்படி அடுத்த தலைமுறையை வழிநடத்தும் அவரது விசுவாசத்தை காட்டுகிறது. இன்றைய வாசிப்பு விசுவாசமாக வாழவும் நீதியை தேர்ந்தெடுக்கவும் எதிர்காலத்திற்கான தேவனுடைய திட்டத்தை நம்பவும் உங்கள் அர்ப்பணிப்பை பலப்படுத்தட்டும். மனந்திரும்புதலுடனும் கீழ்ப்படிதலுடனும் அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இதயத்துடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 48 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Numbers 25 to 27. These passages reveal God's call to holiness, His justice against sin, and His faithfulness to guide the next generation according to His promise. May today's reading strengthen your commitment to live faithfully, choose righteousness, and trust God's plan for the future. Let us begin with repentance, obedience, and a heart devoted to Him. எண்ணாகமம் அதிகாரம் 25. Numbers chapter 25. வசனம் 1. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். Verse 1. And Israel abode in Shittim, and the people began to commit whoredom with the daughters of Moab. வசனம் 2. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். Verse 2. And they called the people unto the sacrifices of their gods. And the people did eat, and bowed down to their gods. வசனம் 3. இப்படி இஸ்ரவேலர் பாகால்பேயோரை பற்றிக் கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. Verse 3. And Israel joined himself unto Baalpeor, and the anger of the Lord was kindled against Israel. வசனம் 4. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். Verse 4. And the Lord said unto Moses, Take all the heads of the people, and hang them up before the Lord against the sun, that the fierce anger of the Lord may be turned away from Israel. வசனம் 5. அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால்பேயோரை பற்றிக் கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். Verse 5. And Moses said unto the judges of Israel, Slay ye every one his men that were joined unto Baalpeor. வசனம் 6. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடாரவாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். Verse 6. And, behold, one of the children of Israel came and brought unto his brethren a Midianitish woman in the sight of Moses, and in the sight of all the congregation of the children of Israel, who were weeping before the door of the tabernacle of the congregation. வசனம் 7. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து. Verse 7. And when Phinehas, the son of Eleazar, the son of Aaron the priest, saw it, he rose up from among the congregation, and took a javelin in his hand. வசனம் 8. இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவிப்போக அவர்களை குத்தி போட்டான்.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. Verse 8. And he went after the man of Israel into the tent, and thrust both of them through, the man of Israel, and the woman through her belly. So the plague was stayed from the children of Israel. வசனம் 9. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். Verse 9. And those that died in the plague were 24,000. வசனம் 10. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 10. And the Lord spake unto Moses, saying. வசனம் 11. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். Verse 11. Phinehas, the son of Eleazar, the son of Aaron the priest, hath turned my wrath away from the children of Israel, while he was zealous for my sake among them, that I consumed not the children of Israel in my jealousy. வசனம் 12. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். Verse 12. Wherefore say, Behold, I give unto him my covenant of peace. வசனம் 13. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவநிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். Verse 13. And he shall have it, and his seed after him, even the covenant of an everlasting priesthood, because he was zealous for his God, and made an atonement for the children of Israel. வசனம் 14. மீதியானிய ஸ்திரியோடே குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதருடைய பேர் சிம்ரி. அவன் சல்லூவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவுமாயிருந்தான். Verse 14. Now the name of the Israelite that was slain, even that was slain with the Midianitish woman, was Zimri, the son of Salu, a prince of a chief house among the Simeonites. வசனம் 15. குத்துண்ட மீதியானிய ஸ்திரியின் பேர் கஸ்பி. அவள் சூரின் குமாரத்தி. அவன் மீதியானியருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான். Verse 15. And the name of the Midianitish woman that was slain was Cosbi, the daughter of Zur. He was head over a people, and of a chief house in Midian. வசனம் 16. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 16. And the Lord spake unto Moses, saying. வசனம் 17. மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள். Verse 17. Vex the Midianites, and smite them. வசனம் 18. பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதையுண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவினுடைய குமாரத்தியின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார். Verse 18. For they vex you with their wiles, wherewith they have beguiled you in the matter of Peor, and in the matter of Cosbi, the daughter of a prince of Midian, their sister, which was slain in the day of the plague for Peor's sake. எண்ணாகமம் அதிகாரம் 26. Numbers chapter 26. வசனம் 1. அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனுமாகிய எலியாசாரையும் நோக்கி. Verse 1. And it came to pass after the plague, that the Lord spake unto Moses and unto Eleazar the son of Aaron the priest, saying. வசனம் 2. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். Verse 2. Take the sum of all the congregation of the children of Israel,
from 20 years old and upward, throughout their father's house, all that are able to go to war in Israel. வசனம் 3. அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய எலியாசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளிலே அவர்களோடே பேசி. Verse 3. And Moses and Eleazar the priest spake with them in the plains of Moab by Jordan, near Jericho, saying. வசனம் 4. கர்த்தர் மோசேக்கும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கும் கட்டளையிட்டிருக்கிறபடியே 20 வயது முதற்கொண்டிருக்கிறவர்களை எண்ணுங்கள் என்றார்கள். Verse 4. Take the sum of the people, from 20 years old and upward, as the Lord commanded Moses and the children of Israel, which went forth out of the land of Egypt. வசனம் 5. ரூபன் இஸ்ரவேலின் மூத்த குமாரன். ரூபனுடைய குமாரர் ஆனோக்கியர் குடும்பத்துக்கு தகப்பனான ஆனோக்கும் பல்லூவியர் குடும்பத்துக்கு தகப்பனான பல்லூவும். Verse 5. Reuben, the eldest son of Israel, the children of Reuben, Hanoch, of whom cometh the family of the Hanochites, of Pallu, the family of the Palouts. வசனம் 6. எஸ்ரோனியர் குடும்பத்துக்கு தகப்பனான எஸ்ரோனும் கர்மியார் குடும்பத்துக்கு தகப்பனான கர்மியுமே. Verse 6. Of Hezron, the family of the Hezronites, of Carmi, the family of the Carmites. வசனம் 7. இவைகளே ரூபனியரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 43,730 பேர். Verse 7. These are the families of the Reubenites, and they that were numbered of them were 43,730. வசனம் 8. பல்லூவின் குமாரன் எலியாப். Verse 8. And the sons of Pallu, Eliab. வசனம் 9. எலியாபின் குமாரர் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களாயிருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள். Verse 9. And the sons of Eliab, Nemuel, and Dathan, and Abiram. This is that Dathan and Abiram, which were famous in the congregation, who strove against Moses and against Aaron in the company of Korah, when they strove against the Lord. வசனம் 10. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். Verse 10. And the earth opened her mouth, and swallowed them up together with Korah, when that company died, what time the fire devoured 250 men, and they became a sign. வசனம் 11. கோராகின் குமாரரோ சாகவில்லை. Verse 11. Notwithstanding the children of Korah died not. வசனம் 12. சிமியோனுடைய குமாரரின் குடும்பங்களாவன நேமுவேலின் சந்ததியான நேமுவேலரின் குடும்பமும் யாமினியின் சந்ததியான யாமினியரின் குடும்பமும் யாக்கீனின் சந்ததியான யாக்கீனியரின் குடும்பமும். Verse 12. The sons of Simeon after their families, of Nemuel, the family of the Nemuelites, of Jamin, the family of the Jaminites, of Jashan, the family of the Jashanites. வசனம் 13. சேராகின் சந்ததியான சேராகியரின் குடும்பமும் சவுலின் சந்ததியான சவுலியரின் குடும்பமுமே. Verse 13. Of Zerah, the family of the Zahites, of Shul, the family of the Shulites. வசனம் 14. இவைகளே சிமியோனியரின் குடும்பங்கள். அவர்கள் 20,200 பேர். Verse 14. These are the families of the Simeonites, 20,200. வசனம் 15. காத்துடைய குமாரரின் குடும்பங்களாவன சிப்போனின் சந்ததியான சிப்போனியரின் குடும்பமும்
ஆகியின் சந்ததியான ஆகியரின் குடும்பமும் சூனியின் சந்ததியான சூனியரின் குடும்பமும். Verse 15. The children of Gad after their families. Of Zephon, the family of the Zephonites. Of Haggi, the family of the Haggites. Of Shuni, the family of the Shunites. வசனம் 16. ஒஸ்னியின் சந்ததியான ஒஸ்னியரின் குடும்பமும் ஏரியின் சந்ததியான ஏரியரின் குடும்பமும். Verse 16. Of Osni, the family of the Osnites. Of Eri, the family of the Erites. வசனம் 17. ஆரோதின் சந்ததியான ஆரோதியரின் குடும்பமும் அரேலியின் சந்ததியான அரேலியரின் குடும்பமுமே. Verse 17. Of Arod, the family of the Aradites. Of Areli, the family of the Arelites. வசனம் 18. இவைகளே காத் புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். Verse 18. These are the families of the children of Gad according to those that were numbered of them. 40,500. வசனம் 19. யூதாவின் குமாரர் ஏர் ஓனான் என்பவர்கள். ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் செத்தார்கள். Verse 19. The sons of Judah were and Onan died in the land of Canaan. வசனம் 20. யூதாவுடைய மற்ற குமாரரின் குடும்பங்களாவன சேலாவின் சந்ததியான சேலாவியரின் குடும்பமும் பாரேசின் சந்ததியான பாரேசியரின் குடும்பமும் சேராவின் சந்ததியான சேராவியரின் குடும்பமுமே. Verse 20. And the sons of Judah after their families were of Shelah, the family of the Shelanites. Of Pharez, the family of the Pharzites. Of Zerah, the family of the Zahites. வசனம் 21. பாரேசுடைய குமாரரின் குடும்பங்களாவன எஸ்ரோனின் சந்ததியான எஸ்ரோனியரின் குடும்பமும் ஆமூலின் சந்ததியான ஆமூலியரின் குடும்பமுமே. Verse 21. And the sons of Pharez were of Hezron, the family of the Hezronites. Of Hamul, the family of the Hamulites. வசனம் 22. இவைகளே யூதாவின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 76,500 பேர். Verse 22. These are the families of Judah according to those that were numbered of them. 316,500. வசனம் 23. இசக்காருடைய குமாரரின் குடும்பங்களாவன தோலாவின் சந்ததியான தோலாவியரின் குடும்பமும் பூவாவின் சந்ததியான பூவாவியரின் குடும்பமும். Verse 23. Of the sons of Issachar after their families. Of Tola, the family of the Tolites. Of Pur, the family of the Punites. வசனம் 24. யாசூபின் சந்ததியான யாசூபியரின் குடும்பமும் சிம்ரோனின் சந்ததியான சிம்ரோனியரின் குடும்பமுமே. Verse 24. Of Jashub, the family of the Jashubites. Of Shimron, the family of the Shimronites. வசனம் 25. இவைகளே இசக்காரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 64,300 பேர். Verse 25. These are the families of Issachar according to those that were numbered of them. 304,300. வசனம் 26. செப்புலோனுடைய குமாரரின் குடும்பங்களாவன சேரேத்தின் சந்ததியான சேரேத்தியரின் குடும்பமும் ஏலோனின் சந்ததியான ஏலோனியரின் குடும்பமும் யாலேயேலின் சந்ததியான யாலேயேலியரின் குடும்பமுமே. Verse 26. Of the sons of Zebulun after their families. Of Sard, the family of the Sardites. Of Elon, the family of the Elonites. Of Jalil, the family of the Jalilites. வசனம் 27. இவைகளே செப்புலோனியரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 60,500 பேர். Verse 27. These are the families of the Zebulunites according to those that were numbered of them. 3,500. வசனம் 28.
யோசேப்புடைய குமாரரான மனாசே எப்ராயிம் என்பவர்களின் குடும்பங்களாவன. Verse 28. The sons of Joseph after their families were Manasseh and Ephraim. வசனம் 29. மனாசேயினுடைய குமாரரின் குடும்பங்கள் மாகீரின் சந்ததியான மாகீரியரின் குடும்பமும் மாகீர் பெற்ற கிளையாதின் சந்ததியான கிளையாதியரின் குடும்பமும். Verse 29. Of the sons of Manasseh, of Machir, the family of the Machirites, and Machir begat Gilead, of Gilead, come, the family of the Gileadites. வசனம் 30. கிளையாத் பெற்ற ஈயேசேரின் சந்ததியான ஈயேசேரியரின் குடும்பமும் ஏலேக்கின் சந்ததியான ஏலேக்கியரின் குடும்பமும். Verse 30. These are the sons of Gilead, of Jezer, the family of the Jezerites, of Helek, the family of the Helekites. வசனம் 31. அஸ்ரியேலின் சந்ததியான அஸ்ரியேலரின் குடும்பமும் சேகேமின் சந்ததியான சேகேமியரின் குடும்பமும். Verse 31. And of Asriel, the family of the Asrielites, and of Shechem, the family of the Shechemites. வசனம் 32. செமீதாவின் சந்ததியான செமீதாவியரின் குடும்பமும் எப்பேரின் சந்ததியான எப்பேரியரின் குடும்பமுமே. Verse 32. And of Shemida, the family of the Shemidites, and of Hepher, the family of the Hepherites. வசனம் 33. எப்பேரின் குமாரனான செலோப்பியாத்திற்கு குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் நாமங்கள் மகளாள், நோவாள், ஓக்லாள், மில்காள், திர்சாள் என்பவைகள். Verse 33. And Zelophehad the son of Hepher had no sons, but daughters, and the names of the daughters of Zelophehad were Mala, and Noah, Hoglah, Milcah, and Tirzah. வசனம் 34. இவைகளே மனாசேயின் குடும்பங்கள், அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 50,700 பேர். Verse 34. These are the families of Manasseh, and those that were numbered of them, 52,700. வசனம் 35. எப்ராயிமுடைய குமாரரின் குடும்பங்களாவன சுத்திலாகின் சந்ததியான சுத்திலாகியரின் குடும்பமும் பெக்கேரின் சந்ததியான பெக்கேரியரின் குடும்பமும் தாகானின் சந்ததியான தாகானியரின் குடும்பமும். Verse 35. These are the sons of Ephraim after their families, of Shuthelah, the family of the Shuthalites, of Becher, the family of the Bichrites, of Tahan, the family of the Tahanites. வசனம் 36. சுத்திலா பெற்ற ஈரானின் சந்ததியான ஈரானியரின் குடும்பமுமே. Verse 36. And these are the sons of Shuthelah, of Aaron, the family of the Aaronites. வசனம் 37. இவைகளே எப்பிராயிம் புத்திரரின் குடும்பங்கள், அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 30,500 பேர். இவர்களே யோசேப்பு புத்திரரின் குடும்பங்கள். Verse 37. These are the families of the sons of Ephraim according to those that were numbered of them, 32,500. These are the sons of Joseph after their families. வசனம் 38. பெனியமீனுடைய குமாரரின் குடும்பங்களாவன பேலாவின் சந்ததியான பேலாவியரின் குடும்பமும் அஸ்பேலின் சந்ததியான அஸ்பேலியரின் குடும்பமும் அகிராமின் சந்ததியான அகிராமியரின் குடும்பமும். Verse 38. The sons of Benjamin after their families, of Bela, the family of the Belites, of Ashbal, the family of the Ashbalites, of Ahiram, the family of the Ahiramites. வசனம் 39. சுப்பாமின் சந்ததியான சுப்பாமியரின் குடும்பமும் உப்பாமின் சந்ததியான உப்பாமியரின் குடும்பமும். Verse 39. Of Shupham, the family of the Shuphamites, of Huppam, the family of the Huphamites. வசனம் 40.
பேலா பெற்ற ஆரேதின் சந்ததியான ஆரேதியரின் குடும்பமும் நாகமானின் சந்ததியான நாகமானியரின் குடும்பமுமே. Verse 40. And the sons of Bela were Ard and Naaman. Of Ard, the family of the Ardites. And of Naaman, the family of the Naamites. வசனம் 41. இவைகளே பென்யமீன் புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 45,600 பேர். Verse 41. These are the sons of Benjamin after their families. And they that were numbered of them were 45,600. வசனம் 42. தானுடைய குமாரரின் குடும்பங்களாவன சூகாமின் சந்ததியான சூகாமியரின் குடும்பமே. இவைகள் தானின் குடும்பம். Verse 42. These are the sons of Dan after their families. Of Shuham, the family of the Shuhamites. These are the families of Dan after their families. வசனம் 43. சூகாமியரின் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் 64,400 பேர். Verse 43. All the families of the Shuhamites, according to those that were numbered of them, were 64,400. வசனம் 44. ஆசீருடைய குமாரரின் குடும்பங்களாவன இம்னாவின் சந்ததியான இம்னாவியரின் குடும்பமும் இஸ்வியின் சந்ததியான இஸ்வியரின் குடும்பமும் பெரியாவின் சந்ததியான பெரியாவியரின் குடும்பமும். Verse 44. Of the children of Asher after their families. Of Jimna, the family of the Jimnites. Of Jesui, the family of the Jesuites. Of Beria, the family of the Beriites. வசனம் 45. பெரியா பெற்ற ஈபேரின் சந்ததியான ஈபேரியரின் குடும்பமும் மல்கியேலின் சந்ததியான மல்கியேலியரின் குடும்பமுமே. Verse 45. Of the sons of Beria, of Heber, the family of the Heberites. Of Malchiel, the family of the Malchielites. வசனம் 46. ஆசீருடைய குமாரத்தியின் பேர் சாராள். Verse 46. And the name of the daughter of Asher was Sarah. வசனம் 47. இவைகளே ஆசீர் புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். Verse 47. These are the families of the sons of Asher according to those that were numbered of them, who were 53,400. வசனம் 48. நப்தலியினுடைய குமாரரின் குடும்பங்களாவன யாச்சியேலின் சந்ததியான யாச்சியேலியரின் குடும்பமும் கூனியின் சந்ததியான கூனியரின் குடும்பமும். Verse 48. Of the sons of Naphtali after their families. Of Jazeel, the family of the Jazelites. Of Guni, the family of the Gunites. வசனம் 49. எத்சிரின் சந்ததியான எத்சிரியரின் குடும்பமும் சில்லேமின் சந்ததியான சில்லேமியரின் குடும்பமுமே. Verse 49. Of Jezer, the family of the Jezerites. Of Shillam, the family of the Shillamites. வசனம் 50. இவைகளே நப்தலியின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 45,400 பேர். Verse 50. These are the families of Naphtali according to their families. And they that were numbered of them were 45,400. வசனம் 51. இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,01,730 பேராயிருந்தார்கள். Verse 51. These were the numbered of the children of Israel, 600,1,730. வசனம் 52. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 52. And the Lord spake unto Moses, saying. வசனம் 53. இவர்களுடைய பேர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும். Verse 53. Unto these the land shall be divided for an inheritance according to the number of names.
வசனம் 54. அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுப்பாயாக. அவர்களில் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். Verse 54. To many thou shalt give the more inheritance, and to few thou shalt give the less inheritance. To every one shall his inheritance be given according to those that were numbered of him. வசனம் 55. ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்தரித்துக் கொள்ள கடவர்கள். Verse 55. Notwithstanding the land shall be divided by lot. According to the names of the tribes of their fathers they shall inherit. வசனம் 56. அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றார். Verse 56. According to the lot shall the possession thereof be divided between many and few. வசனம் 57. எண்ணப்பட்ட லேவியரின் குடும்பங்களாவன கெர்சோனின் சந்ததியான கெர்சோனியரின் குடும்பமும் கோகாத்தின் சந்ததியான கோகாத்தியரின் குடும்பமும் மெராரியின் சந்ததியான மெராரியரின் குடும்பமும். Verse 57. And these are they that were numbered of the Levites after their families. Of Gershon, the family of the Gershonites. Of Kohath, the family of the Kohathites. Of Merari, the family of the Merarites. வசனம் 58. லேவியின் மற்ற குடும்பங்களாகிய லிப்னியரின் குடும்பமும் எப்ரோனியரின் குடும்பமும் மகலியரின் குடும்பமும் மூசியரின் குடும்பமும் கோராகியரின் குடும்பமுமே கோகாத் அம்ராமை பெற்றான். Verse 58. These are the families of the Levites, the family of the Libnites, the family of the Hebronites, the family of the Mahalites, the family of the Mushites, the family of the Korathites, and Kohath begat Amram. வசனம் 59. அம்ராமுடைய மனைவிக்கு யோகிபேத் என்று பேர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். Verse 59. And the name of Amram's wife was Jochebed, the daughter of Levi, whom her mother bare to Levi in Egypt. And she bare unto Amram Aaron and Moses, and Miriam their sister. வசனம் 60. ஆரோனுக்கு நாதாபும் அபியூவும் எலியாசாரும் இத்தாமாரும் பிறந்தார்கள். Verse 60. And unto Aaron was born Nadab, and Abihu, Eleazar, and Ithamar. வசனம் 61. நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சந்நிதியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபோது செத்துப்போனார்கள். Verse 61. And Nadab and Abihu died when they offered strange fire before the Lord. வசனம் 62. அவர்களில் ஒரு மாதத்து ஆண் பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள் 23,000 பேர். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாதபடியினால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் இலக்கத்திற்கு உட்படவில்லை. Verse 62. And those that were numbered of them were 20 and 3,000. All males from a month old and upward. For they were not numbered among the children of Israel, because there was no inheritance given them among the children of Israel. வசனம் 63. மோசேயும் ஆசாரியனாகிய எலியாசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணுகிறபோது இருந்தவர்கள் இவர்களே. Verse 63. These are they that were numbered by Moses and Eleazar the priest, who numbered the children of Israel in the plains of Moab by Jordan, near Jericho. வசனம் 64. முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும்போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை. Verse 64. But among these there was not a man of them whom Moses and Aaron the priest numbered.
when they numbered the children of Israel in the wilderness of Sinai. வசனம் 65. வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்துச் சொல்லியிருந்தார். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாயிருக்கவில்லை. Verse 65. For the Lord had said of them, They shall surely die in the wilderness. And there was not left a man of them, save Caleb the son of Jephunneh, and Joshua the son of Nun. எண்ணாகமம் அதிகாரம் 27. Numbers chapter 27. வசனம் 1. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலெயாத்துக்கு பிறந்த ஈபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மகளாள், நோவாள், ஓக்லாள், மில்காள், திர்சாள் என்பவர்கள் வந்து. Verse 1. Then came the daughters of Zelophehad, the son of Hepher, the son of Gilead, the son of Machir, the son of Manasseh, of the families of Manasseh the son of Joseph. And these are the names of his daughters: Mahlah, Noah, and Hoglah, and Milcah, and Tirzah. வசனம் 2. ஆசரிப்பு கூடாரவாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபையனைத்திற்கும் முன்பாக நின்று. Verse 2. And they stood before Moses, and before Eleazar the priest, and before the princes and all the congregation, by the door of the tabernacle of the congregation, saying. வசனம் 3. எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. Verse 3. Our father died in the wilderness, and he was not in the company of them that gathered themselves together against the Lord in Thay, company of Korah, but died in his own sin, and had no sons. வசனம் 4. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். Verse 4. Why should the name of our father be done away from among his family? Because he hath no son? Give unto us, therefore, a possession among the brethren of our father. வசனம் 5. மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். Verse 5. And Moses brought their cause before the Lord. வசனம் 6. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 6. And the Lord spake unto Moses, saying. வசனம் 7. செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. Verse 7. The daughters of Zelophehad speak right. Thou shalt surely give them a possession of an inheritance among their father's brethren. And thou shalt cause the inheritance of their father to pass unto them. வசனம் 8. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். Verse 8. And thou shalt speak unto the children of Israel, saying, If a man die, and have no son, then ye shall cause his inheritance to pass unto his daughter. வசனம் 9. அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். Verse 9. And if he have no daughter, then ye shall give his inheritance unto his brethren. வசனம் 10. அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். Verse 10. And if he have no brethren, then ye shall give his inheritance unto his father's brethren. வசனம் 11. அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால்
அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாகக் கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயவிதி பிரமாணமாய் இருக்கக்கடவது என்று சொல் என்றார். Verse 11. And if his father have no brethren, then ye shall give his inheritance unto his kinsman that is next to him of his family. And he shall possess it. And it shall be unto the children of Israel a statute of judgment. As the Lord commanded Moses. வசனம் 12. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். Verse 12. And the Lord said unto Moses, Get thee up into this Mount Abarim, and see the land which I have given unto the children of Israel. வசனம் 13. நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். Verse 13. And when thou hast seen it, thou also shalt be gathered unto thy people, as Aaron thy brother was gathered. வசனம் 14. சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்தரத்தில் தண்ணீருக்கடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார். இது சீன் வனாந்தரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கடுத்த காரியமே. Verse 14. For ye rebelled against my commandment in the desert of Zin, in the strife of the congregation, to sanctify me at the water before their eyes, that is, the water of Meribah in Kadesh in the wilderness of Zin. வசனம் 15. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி. Verse 15. And Moses spake unto the Lord, saying. வசனம் 16. கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையைப் போல் ராதபடிக்கு. Verse 16. Let the Lord, the God of the spirits of all flesh, set a man over the congregation. வசனம் 17. அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். Verse 17. Which may go out before them, and which may go in before them, and which may lead them out, and which may bring them in, that the congregation of the Lord be not as sheep which have no shepherd. வசனம் 18. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. Verse 18. And the Lord said unto Moses, Take thee Joshua the son of Nun, a man in whom is the Spirit, and lay thine hand upon him. வசனம் 19. அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபையனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து. Verse 19. And set him before Eleazar the priest, and before all the congregation, and give him a charge in their sight. வசனம் 20. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. Verse 20. And thou shalt put some of thine honor upon him, that all the congregation of the children of Israel may be obedient. வசனம் 21. அவன் ஆசாரியனாகிய எலியாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவனிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடே கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். Verse 21. And he shall stand before Eleazar the priest, who shall ask counsel for him after the judgment of Urim before the Lord. At his word shall they go out, and at his word they shall come in, both he
and all the children of Israel with him, even all the congregation. வசனம் 22. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபையனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி. Verse 22. And Moses did as the Lord commanded him. And he took Joshua, and set him before Eleazar the priest, and before all the congregation. வசனம் 23. அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். Verse 23. And he laid his hands upon him, and gave him a charge, as the Lord commanded by the hand of Moses. பைபிள் சவாலின் 48வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவன் நீதியுள்ளவரும் விசுவாசமானவரும் என்றும் தனது ஜனங்களை நோக்கத்துடனும் வாக்குத்தத்தத்துடனும் முன்னே நடத்துகிறார் என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் முடிவுகளை வழிநடத்தி ஒவ்வொரு காலத்திலும் அவருக்கு உண்மையாக நிலைத்திருக்க தைரியம் அளிக்கட்டும். கமெண்டில் இன்று எந்த பாடம் தேவனுடைய பரிசுத்தத்தையோ விசுவாசத்தையோ மேலும் தெளிவாக புரிய வைத்தது என்று பகிருங்கள். நாளை 49வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 48 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God is both just and faithful, leading His people forward with purpose and promise. Let His word guide your choices and give you courage to remain true to Him in every season. Comment below what lesson from today helped you understand God's holiness or faithfulness more clearly. And join us again tomorrow for day 49. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.